வெரி வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசன் 12 ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிற லெசனில் நேற்று பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி தான். நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்யூஎல் கமாண்ட்ஸ், ஓகேங்களா, அதை பற்றி பார்த்துருந்தோம். அதில் செலக்ட் கமாண்ட் பற்றி பார்த்துருந்தோம், ஓகேங்களா நேற்று. அதுக்கப்புறம் டிஸ்டிங்க்ட் கீவேர்ட் பற்றி பார்த்துருந்தோம், ஓகேவா, அது ரெண்டு பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல் கீவேர்ட் அப்படிங்கிற கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆல் கீவேர்ட். இந்த ஆல் கீவேர்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் த கீவேர்ட் ரிட்டர்ன்ஸ் டூப்ளிகேட்ஸ் ரோ. இட் வில் பி டிஸ்பிளே எவ்ரி ரோ ஆஃப் த டேபிள் வித்தவுட் கன்சிடரிங் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளில் என்ன காட்டாது அப்படின்னா, டிஸ்டிங்க்ட் கீவேர்டில் என்ன காட்டாது அப்படின்னா, டூப்ளிகேட் வந்தால் அதை காட்டாது. நல்லா புரிஞ்சுக்கணும், டூப்ளிகேட் வந்தால் காட்டாது. பட் இங்கே இந்த கீவேர்ட் அப்படின்னா ஆல் கீவேர்ட்ஸில் டூப்ளிகேட் வந்தாலும் காட்டும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், செலக்ட் ஆல் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். செலக்ட் அப்படிங்கிறது கமாண்ட், ஆல் பிளேஸ் அப்படிங்கிறது செலக்ட் ஆல் அப்படிங்கிறது கமாண்டு, பிளேஸ் அப்படிங்கிறது ஃபீல்டு நேம், தட் இஸ் காலம் நேம். ஃப்ரம் எங்கிருந்து, ஸ்டூடெண்ட் டேபிளிலிருந்து நம்ம எடுக்கிறோம், ஓகேங்களா. பாருங்கள், த எபோ கமாண்ட் வில் டிஸ்பிளே ஆல் வேல்யூஸ் ஆஃப் பிளேஸ் ஃபீல்டு ஃப்ரம் எவரி ரோ ஆஃப் த டேபிள். ஒவ்வொரு ரோவில் இருக்கக்கூடிய டேபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவில் இருந்தும் வித்தவுட் கன்சிடரிங் டூப்ளிகேட் என்ட்ரிஸ், ஓகேங்களா. டூப்ளிகேட் என்ட்ரியை நம்ம என்ன பண்ணிக்காது, கன்சிடர் பண்ணிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. பாருங்கள், பிளேஸ் அப்படிங்கிற ஃபீல்டில் எல்லா ஒரிஜினல் டேபிள்லேருந்து எல்லா பிளேஸும் நமக்கு வந்திருக்கு, ஓகேங்களா. டூப்ளிகேட்டாக இருக்கட்டும், ஒரிஜினலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரிப்பீட் ஆகிறது தான் என்னன்னு சொல்கிறோம், டூப்ளிகேட் அப்படின்றோம். சென்னை, டெல்லி, பெங்களூர் அப்படிங்கிறது ஒரிஜினல். ஸோ அதில் என்ன ஆகிட்டே இருக்குது, எங்கே பாருங்கள், ஒரிஜினல் இந்த இடத்துல காட்டியிருக்கிறோமா, இருக்குது. அப்போ இந்த ஒரிஜினல் இருந்து என்ன பண்ணோம், டூப்ளிகேட்டு ரிப்பீட் ஆகிறது தான் டூப்ளிகேட். அப்போ ஒரிஜினல் டேபிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு ஒரிஜினல் டேபிள், ஓகேங்களா. இதுதான் என்னது, நமக்கு ஒரிஜினல் டேபிள். இந்த ஒரிஜினல் டேபிள் இருந்து தான் நம்ம பிரித்து எடுத்துருக்கிறோம், ஒவ்வொன்றா பிரித்து எடுத்தோம். இதில் ஒரிஜினல் மட்டும் இருக்குது, இதில் ஒரிஜினல் ப்ளஸ் டூப்ளிகேட்டோட நமக்கு கலந்து வருது, அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. வேர் கிளாஸஸ் in the select command specify the criteria for getting the desired result. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்குண்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். the general form of the select command with where classes is. என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும், ஒரு காலமாக இருக்கலாம், இல்லை மோர் தென் காலமாகவும் இருக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், செலக்ட் காலம் நேம் கமா காலம் நேம் அப்படின்ற எத்தனை காலம் வேணாலும் இருக்கலாம், அப் டு, ஓகேங்களா. ஃப்ரம் டேபிள் நேம், எந்த டேபிள்லேருந்து எடுக்கிறோம், என்ன கண்டிஷன் கொடுக்குறோம், நம்ம கண்டிஷனோட நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், டு த டிஸ்பிளே த ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர் அண்ட் நேம் ஆஃப் ஒன்லி தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பிலாங்ஸ் டு சென்னை, டு த செலக்ட் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு இன் த ஃபாலோயிங் வே அப்படின்றான். அப்போ நம்ம ஒரு காலத்தை மட்டும்தான் எடுத்தோம். இப்போ பாருங்கள், மோர் தென் காலம் எடுக்க போகிறோம். என்னென்ன பாருங்கள், செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேமு, பிளேஸ். அப்போ 3 காலம் எடுத்துக்கிறோம். ஃப்ரம் வேர் எங்கேருந்து எடுக்கிறோம், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள்லேருந்து எடுக்கிறோம். என்ன பிளேஸ் மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா சென்னை, ஓகேங்களா, சென்னை. இந்த 3 காலத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அப்போ அந்த 3 காலத்துலேயும் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18. 18க்கு மேலே இருக்கிறவங்களை மட்டும் பிரித்து எடுக்கிறோம் இந்த 3 காலத்திலேருந்து. ஏன்னா அது அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ்லேருந்து எடுத்திருக்கா, தனியாக எடுத்திருக்கா கண்ணே. 101, 103, 104, 105, 106 இவங்க எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18க்கு மேலே இருக்கிறீங்க. அதுதான் இந்த இடத்துல கண்டிஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். என்ன ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் கீவேர்ட்ஸில் தான் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், ஓகேங்களா. கிரேட்டர் தென், லெஸ் தென் கொடுத்துருக்குறோமா. கேன் பி யூஸ்டு டு கம்பேர் டூ வேல்யூஸ் இன் த செலக்ட் கமாண்ட் யூஸ்டு வித் வேர் கிளாஸஸ், ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம், 2 வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க, ஓகேங்களா. எங்கள் செலக்ட் கமாண்டில் வேர் கிளாஸஸில் யூஸ் பண்ணுறோம். த லாஜிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு ஆறு நாட்டு, என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது, லாஜிக் ஆப்ரேட்டர் அண்டு ஆறு நாட்டு, ஓகேங்களா. அதை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோம், ஓகேங்களா. கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு கனெக்ட் சர்ச் கண்டிஷன்
in the where classes. For example, select admission number, name, age, place. இந்த 4 காலத்தை கொண்டு வரோம். From student table இருந்து வேற என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம்? ஏஜ் வந்து 18. ஓகேங்களா? ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும்? ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 இருக்கணும். அண்ட் பிளேஸ் எங்கே இருக்கணும்? டெல்லியாக இருக்கணும். அப்போ 2 கண்டிஷன் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சொல்லது புரியுதா கண்ணே? அப்போ அந்த கண்டிஷனுக்கு 2 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நம்ம வந்திருக்கிறோம். ஓகேங்களா? 101 103 மட்டும் தான் வந்திருக்கிறோம். த செலக்ட் கமாண்ட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு த ஃபாலோயிங் வேஸ். எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது செலக்ட் கமாண்ட். செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், ஏஜ், பிளேஸ். இந்த 4 காலத்தையும் எடுத்துக்கிறோம் ஸ்டூடெண்ட் டேபிளில் இருந்து. ஓகேங்களா? இதில் பாருங்கள், ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 ஆர் பிளேஸ் டெல்லி. ஒன்று 18 இருக்கணும், இல்லைன்னா டெல்லியாக இருக்கணும். ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சொல்லது புரியுதா கண்ணே? இங்கே 2ஐயும் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இங்கே எய்தர் ஆர் 1 கொண்டு வரோம். இதில் பாருங்கள், அடுத்தது பாருங்கள், செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேமு, பிளேஸு, ஃப்ரம் வேர். என்ன கண்டிஷன்? இங்கே என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம்? நாட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? டெல்லி இல்லாதவங்க யார் அப்படிங்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? சொல்லது புரியுதா கண்ணே? ஒரிஜினல் டேபிளில் இருந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா? சொல்லது புரியுதா? இதை நோட் பண்ணி வச்சுக்க, முக்கியமான 2 மார்க். ஓகேங்களா? தேர்ட் ஒன் பாருங்கள், பெட்வீன் அண்டு நாட் பெட்வீன் த கீவேர்ட். ஓகேங்களா? சொல்லது புரிஞ்சிச்சிங்களா கண்ணே? 2 விதமான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். த பெட்வீன் கீவேர்ட் டிஃபைன் எ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். த ரெக்கார்ட் மஸ்ட் ஃபால் இன்டு டு மேக் த கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான், நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம காட்டும். த ரேஞ்ச் மே இன்க்ளூட்ஸ் அண்ட் அப்பர் வேல்யூ அண்ட் லோயர் வேல்யூஸ் பெட்வீன் விச் த கிரைட்டீரியா மஸ்ட் ஃபால் இன்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஓகேங்களா? என்ன கிரைட்டீரியா கொடுக்குறான்? ஓகேங்களா? கண்டிஷன் கிரைட்டீரியா அப்படின்னா கண்டிஷன் என்ன கொடுக்குறான் அப்படிங்கிறது தான். செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேமு, ஏஜ், ஜெண்டர். இந்த 4ஐயும் கொடுத்துருக்குறான். ஓகேங்களா? இந்த 4 இருந்து ஸ்டூடெண்ட் டேபிளில் இருந்து என்ன கொடுத்துக்கிறான்? ஏஜ் பெட்வீன் 18 அண்டு 19. 18 இருக்கலாம், இல்லைன்னா 19 இருக்கலாம். அவனை மட்டும் டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் டேபிளில் இருந்து எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கிறான்? 5 ஸ்டூடெண்ட் இருக்கிறான். 18 19. ஓகேங்களா? சொல்லது புரிஞ்சிச்சிங்களா? அடுத்தது பாருங்கள், த நாட் பெட்வீன் ரிவர்ஸ் ஆஃப் த பெட்வீன் ஆப்ரேட்டர். நாட் பெட்வீன் ரிவர்ஸ், அதோட ஆப்போசிட். ஓகேங்களா? வேர் த ரெக்கார்ட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு த கண்டிஷன் ஆர் டிஸ்பிளே. ஓகேங்களா? நம்ம கொடுத்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது இந்த டேபிள் ட்ரூவாக இருக்கிறது. ஓகேங்களா? அப்போ 18லேருந்து 19 வயசு இவன் 2 பேர்த்து, இந்த 2 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் டிஸ்பிளே பண்ணுச்சு. அப்போ 17 இருக்கலாம், பிலோ 18, அதாவது 17 16 இருக்கலாம், எபோ 20 கூட இருக்கலாம். அப்போ நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாமா? கண்டிஷன் ஃபால்ஸு. அதுதான் சொல்கிறாங்க ரிவர்ஸ் பெட்வீன் ஆப்ரேட்டர். த கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைங் த கண்டிஷன் ஆர் டிஸ்பிளே அப்படின்றா. அப்போ பாருங்கள், நாட் பெட்வீன் இல்லாதது என்ன அப்படின்னா 3 பேர் இருக்கிறான். 17 ஏஜில் 3 மெம்பர்ஸ் இருக்கிறான். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்வீன் அண்ட் நாட் பெட்வீன் கீவேர்ட்ஸோட ஒர்க்கு. ஓகேங்களா? அடுத்தது 4வது பாருங்கள், இன் கீவேர்ட். இந்த இன் கீவேர்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த இன் கீவேர்ட் இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை எ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் விச் மஸ்ட் பி மேட்ச்டு வித் த ரெக்கார்ட் வேல்யூஸ். நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸ் அதோட என்ன பண்ணோம்? மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும், இல்லைன்னா டிஸ்பிளே பண்ணாது. இன் அதர் வேர்ட்ஸ், இட் இஸ் யூஸ்டு டு கம்பேர் எ காலம் வித் மோர் தென் 1 வேல்யூ. ஓகேவா? ஸோ என்ன பண்ணோம்? நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன பண்ணோம்? அங்கே இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம எந்த காலத்தை ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த காலத்தோட போய் மேட்ச் பண்ணோம். ஓகேங்களா? இட் இஸ் சிமிலர் டு அன் ஆர் கண்டிஷன். என்ன ஆர் கண்டிஷன் மாதிரி இங்கே செக் பண்ணுறோம் அப்படின்றோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேமு, பிளேஸு, ஃப்ரம் ஸ்டூடெண்ட், வேர், பிளேஸ், இன். ஓகேங்களா? 2 இது கொடுத்துருக்கான். ஒன்று சென்னையாக இருக்கணும், இல்லைனா டெல்லியாக இருக்கணும். அந்த கண்டிஷன் கொடுத்துருக்கான். அப்போ எதுலேருந்து? பிளேஸ் அப்படிங்கிற காலத்திலேருந்து. ஓகேங்களா? ஆனால் நமக்கு டிஸ்பிளே ஆகிறது எது டிஸ்பிளே ஆகும்? அட்மிஷன் நம்பர் டிஸ்பிளே ஆகணும், நேம் டிஸ்பிளே ஆகணும், பிளேஸ் டிஸ்பிளே ஆகணும். அப்போ இந்த 3 காலத்திலிருந்து எந்த காலத்தை நம்ம போய் செக் பண்ணுறோம்? பிளேஸ் அப்படிங்கிற காலத்தில் சென்னையும் டெல்லி இருக்கிறத நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். இங்கே பாருங்கள், டிஸ்பிளே இருக்குதா? சொல்லது புரிஞ்சுதா கண்ணே? சென்னை டெல்லி ஸ்டூடெண்ட் டிஸ்பிளே இருக்கானா? த நாட் இன் கீவேர்ட் டிஸ்பிளே ஒன்லி தோஸ் ரெக்கார்ட்ஸ் தட் டூ நாட் மேட்ச் இன் த லிஸ்ட். ஓகேங்களா? நாட் இன்னா என்ன அர்த்தம்? அதோட ரிவர்ஸ். ஓகேங்களா? இதில் இல்லாதது என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதை தான் இந்த இடத்துல பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், இல்லாதது எது பாருங்கள் கொடுத்துருக்கான். செலக்ட் அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ், ஃப்ரம் ஸ்டூடெண்ட்,
வேர் பிளேஸ் நாட் இன் இல்லாதது என்ன அப்படின்னு கொடுத்துருக்குறான். பாருங்கள், பெங்களூர் மட்டும்தான் இல்லாமல் இருக்குது. சென்னை, டெல்லி மொத்தம் 3 பிளேஸ் தான் இருந்துச்சு. டெல்லி, சென்னை, பெங்களூர். ஆல்ரெடி நம்ம சென்னையும் டெல்லி டிஸ்பிளே பண்ண வச்சுட்டோம். இல்லாத எது? பெங்களூர். அதுதான். ஓகேங்களா கண்ணே, புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், நல் வேல்யூ. நல் வேல்யூவோட வேலை என்ன? த நல் வேல்யூ இன் எ ஃபீல்டு கேன் பி சர்ச்டு இன் எ டேபிள் யூஸிங் யூஸ் நல். ஓகேங்களா? நல் வேல்யூ சர்ச் பண்ணுறதுக்காக எது கொடுக்குறோம் அப்படின்னா நல் கொடுக்குறோம். இந்த வேர் கிளாஸஸ், இதில் வேர் கிளாஸஸ்குள்ளே கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டு லிஸ்ட் ஆல் த ஸ்டூடெண்ட் whose ஏஜ் கண்டிஷன் நோ வேல்யூஸ் த கமாண்ட் யூஸ்ட் as. ஓகேவா? அப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஏஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தான் நல் வேல்யூ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் இஸ் நல். ஓகேங்களா? அப்போ நான் நல் வேல்யூஸ் இன் த டேபிள் கேன் பி லிஸ்டட் யூஸிங் இஸ் நாட் நல் அப்படின்னு கொடுக்கணும். இது கொடுத்தா தான் நம்ம கொடுத்த கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லாமல் இருந்ததுன்னா நல் வேல்யூ கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ நமக்கு டிஸ்பிளே ஆகும். சொல்கிறது புரியுதா கண்ணே? புரிஞ்சிச்சிங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டர் பை கிளாஸ். ஓகேங்களா? ஆர்டர் பை த கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸை அசெண்டிங் ஆர்டரோ ஆர் டிசெண்டிங் ஆர்டரோ நம்ம என்ன பண்ணலாம்? பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ எப்படி சார் பிரிக்கலாம்? ஒரு காலத்தை செலக்ட் பண்ணலாம், இல்லை மோர் தென் காலத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்லியிருப்பான். The order by classes in SQL is used to sort the data in either ascending or descending based on one or more columns. ஓகேங்களா? அசெண்டிங் ஆர்டராக இருக்கலாம் ஆர் டிசெண்டிங் ஆர்டராக இருக்கலாம். ஒரு ரோ செலக்ட் பண்ணலாம், இல்லை 2 or more ரோஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் ஆர்டர் பை சார்ட் த டேட்டா அசெண்டிங் ஆர்டர் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? டிஃபால்ட்டாக நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, ஆர்டர் பை கொடுத்துருந்தோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் தான் நமக்கு டேட்டாஸ் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? we can use the keyword DESC டிஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா டு சார்ட் த டேட்டா டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ அசெண்டிங் ஆர்டருக்கு என்ன கொடுக்கணும்? ஆர்டர் பைன்னு கொடுத்தோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் கொடுக்கும், அது டிஃபால்ட்டாகவே கொடுத்துரும். டிசெண்டிங் ஆர்டராக வேணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும்? கமாண்ட் DESCன்னு கொடுத்தா நமக்கு டேட்டாவை சார்ட் பண்ணிவிட்டு டிசெண்டிங் ஆர்டராக கொடுக்கும். அண்ட் த கீவேர்ட் ASC டு சார்ட் அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ அசெண்டிங் ஆர்டராக வேணும் அப்படின்னா என்ன கீவேர்டு கொடுக்கணும்? ASCன்னு கொடுத்தா அது அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? இந்த 2 பாயிண்டில் நம்ம என்ன தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த விதமான கண்டிஷனுமே கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரே வந்துடும். நமக்கு டிசெண்டிங் ஆர்டர் வேணும் அப்படின்னா DESCன்னு கொடுக்குறோம். அந்த கீவேர்டு கொடுத்தா தான் டிசெண்டிங் ஆர்டர்னு டேபிள் இருக்கிறது டேட்டாஸ் மாறும். சப்போஸ் நம்ம அப்டேட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ பண்ணுறப்ப நம்ம அசெண்டிங் ஆர்டர் வேணும் அப்படின்னா ASC அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் அது அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு கிடைக்கும். சொல்கிறது புரிஞ்சிச்சாக்கண்ணே? ரைட். த ஆர்டர் பை கிளாஸஸ் இஸ் யூஸ்டு டு என்ன கமாண்ட் அப்படிங்கிறது பாருங்கள். சிண்டாக்ஸ் செலக்ட் என்ன பண்ணோம்? செலக்ட் பண்ணோம். எந்த காலம்? ஒரு காலமாக இருக்கலாம், இல்லை மோர் தென் காலமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரம் எங்கிருந்து? எந்த டேபிள் இருந்து? டேபிள் நேம். என்ன ஆர்டர் பை காலம் 1 காலம் 2. எந்த காலம்? ஒரு காலம் கொடுக்குறீங்களா, 2 காலம் கொடுக்குறீங்களா அப்படின்னா அப்போ காலம் 1 காலம் 2னா காலம் நேம் நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஒன்று என்ன ஆர்டராக இருக்கும்? அசெண்டிங் ஆர்டராக இருக்கணும் ஆர் டிசெண்டிங் ஆர்டராக இருக்கணும். எய்தர் ஆர் ஒன்று தான். ஓகேங்களா? சொல்லது புரியுதா? ஏதாவது ஒரு ஆர்டர் தான் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டு டிஸ்பிளே த ஸ்டூடெண்ட் இன் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் தேர் நேம்ஸ் ஆஃப் த கமாண்ட் இஸ் யூஸ்டு. நம்ம நேம் மட்டும் அல்பபெட்டிக் ஆர்டராக கொண்டு வரணும் அப்படின்னு என்ன கமாண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு ஆர்டர் பை நேம். நல்லா தெரிஞ்சுங்க, என்ன கொடுக்கணும்? ஆர்டர் பை நேம். ஆர்டர் பை நேமோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாகவே டேட்டாவை என்ன பண்ணியிருக்கோம்? அசெண்டிங் ஆர்டரில் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? சொல்லதுக்கு புரிஞ்சிச்சிங்களா? பாருங்கள், அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் ஆகிடுச்சா? நம்ம கொடுத்துருக்குறது எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கா கண்ணே? எத்தனை டேட்டாஸ் இருக்குது? மொத்தம் 7 இருக்குது. 101லேருந்து 107 வரல இருக்குது. 7 இருக்குது. 8 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஓகேங்களா? 100லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு 8 டேட்டாஸ் உள்ளார இருக்குது. இந்த நோட்டில் பாருங்கள், த ஆர்டர் பை கேஸ் நாட் அஃபெக்டட் த ஒரிஜினல் டேபிள். ஒரிஜினல் டேபிள் ஒரு பக்கம் இருக்கும். அந்த டேபிளில் இருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? புதுசாக ஒரு டேபிள் இங்கே கிரியேட் ஆகிடுது. சரிங்களா? ஆர்டர் பை கொடுத்தோன்னே என்ன ஆர்டராக மாறிடுது? அசெண்டிங் ஆர்டராக மாறிடுது. ஓகேங்களா? அப்போ ஒரிஜினல் டேபிள் என்ன ஆகிறது கிடையாது? மாடிஃபை ஆகிறது கிடையாது.
இப்போ ரீசெண்டாக நம்ம மாற்றுறோம் அப்படின்னா அது வேறு ஒரு இடத்துல புது டேபிளாக க்ரியேட் ஆகிடுது. ஓகேங்களா, சொல்கிறது புரிஞ்சாக்கண்ணே. நெக்ஸ்ட் பாருங்கள், வேர் கிளாஸஸ். இந்த வேர் கிளாஸஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுது. எதை? ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணுறது தான் இந்த வேர் கேசஸோட வேலை. த வேர் கேசஸ் இஸ் யூஸ்டு டு ஃபில்டர் த ரெக்கார்ட்ஸ். ரெக்கார்டு என்ன பண்ணுது? ஃபில்டர் பண்ணிடுது. இட் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஒன்லி தோஸ் ரெக்கார்ட்ஸ் விச் ஸ்பெசிஃபை எ கிவன் கண்டிஷன். நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டேட்டாஸ் என்ன பண்ணிது? ரெக்கார்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா, சொல்கிறது புரிஞ்சுச்சிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், in the student table to display the list of the student of age 18 and above in alphabetical order of their names. ஸோ நம்ம என்ன பிரித்து கொடுக்கணும்? above 18, above 18க்கு மேலே இருக்கக்கூடிய. அப்போ இந்த கண்டிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா 18க்கு மேலே இருக்கிறீங்க, above 18 ஏஜ் இருக்கிற எவன் அவனை மட்டும், அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் நமக்கு பிரித்து தருது. அது இல்லாமல் அல்பபெட்டிக் ஆர்டரில் நமக்கு நேமை பிரித்து கொடுத்துருக்குது. ஓகேங்களா, பாருங்கள் எப்படி தரோம் அப்படின்ட்டு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு வேர் ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 ஆர்டர் பை நேம். ஓகேங்களா, ஸோ அப்போ ஏஜ் 18க்கு மேலே இருக்கிறோன்னு பிரிக்கிறோம். ஆர்டர் என்ன ஆர்டராக கொடுக்குறோம்? எதை? அல்பபெட்டிக் ஆர்டராக கொடுக்குறோம். எதை? நேம். வந்திருக்காக்கண்ணே, புரிஞ்சிச்சிங்களா? டு டிஸ்பிளே த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் த அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த நேம் those student of the age 18 above command is given. பாருங்க, select star from student where age greater than or equal to 18 ordered by name descending order. நம்ம கொடுத்தது இங்கே அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இது அப்படியே என்ன பண்ணுறோம்? டிசெண்டிங் ஆர்டராக மாற்றி கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், அப்படியே டிசெண்டிங் ஆர்டராக மாறிடுச்சா? சொல்கிறது புரிஞ்சுதா கண்ணே? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இதுக்கு பேர் என்னது? வேர் கிளாஸஸ். ஓகேங்களா, சார்ட்டிங் கேன் பி டன் ஆன் மல்டிபிள் ஃபீல்ட்ஸ். அப்படி முன்னாடியே சொல்லியிருந்தான். ஒரு ஃபீல்டு இல்லை. ஃபீல்டு அப்படின்னா ஒரு காலத்தை மட்டும் நம்ம சார்ட் பண்ண போகிறது கிடையாது. மல்டிபிள் காலத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? சார்ட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி சார்ட்டிங் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தலாமா? குரூப்டு பை கிளாஸஸ் பார்த்தலாமா? இந்த குரூப்டு பை கிளாஸஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த குரூப்டு பை கிளாஸஸ் இஸ் யூஸ்டு வித் செலக்ட் கமாண்ட் டு த குரூப் த ஸ்டூடெண்ட் அண்ட் த rows or column having identical value or divide the table into the group. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா குரூப் பை கிளாஸஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறப்ப செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் குரூப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டை தனியாக பிரிக்கலாம். அந்த ரோ ஆர் காலம் பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி வேல்யூ கொடுத்தோ ஆர் டிவைட் த டேபிள் ஆஃப் த குரூப்பாகவும் நம்ம என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டு நோ த நம்பர் ஆஃப் மேல் ஸ்டூடெண்ட் ஆர் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் ஆஃப் த கிளாஸ். ஒரு கிளாஸில் எத்தனை மேல் ஸ்டூடெண்ட் இருக்குன்னா எத்தனை ஃபீமேல் ஸ்டூடெண்ட் இருக்கிறான் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரிக்க போகிறோம். த குரூப் பை கேசஸ் மே பி யூஸ்டு. என்ன யூஸ் பண்ண போகிறோம்? குரூப் பை கிளாஸஸ் அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்த குரூப் பை யூஸ் பண்ணுறோம், தனியாக பிரிக்கிறது. ஓகேங்களா, இட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு கன்ஜெக்ஷன் வித் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் டு ப்ரொடியூஸ் சம்மரி ரிப்போர்ட் ஃப்ரம் த டேட்டா பேஸ். நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு தேவையான டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே தனியாக என்ன பண்ணுது? ரிப்போர்ட் கொடுக்குது. ஓகேங்களா, இதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் எந்த காலம் நேம் ஃப்ரம் எங்கேருந்து எடுத்து வரோம்? டேபிள்லேருந்து. குரூப்டு பை காலம் நேம் ஹேவிங் த கண்டிஷன். என்ன கண்டிஷன் கொடுக்க போகிறோம்? ஓகேங்களா, ஸோ டு அப்ளை த எபோவ் கமாண்ட் டு த ஸ்டூடெண்ட் டேபிள். ஓகேங்களா, ஏற்கனவே பார்த்த பேசிக் டேபிள் இருந்தால் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். செலக்ட் ஜெண்டர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப்டு பை ஜெண்டர்லேருந்து கொடுக்குறோம். எதை பிரிக்கிறோம்? சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெண்டரை மட்டும் குரூப் பண்ணுறோம். எத்தனை ஜெண்டர் இருக்குது? 2 மட்டும் தான். மேல் இருக்குது, ஃபீமேல் இருக்குது. அந்த 2 மட்டும் பிரிச்சிருக்கிறோம். மேல் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, த பாயிண்ட் டு பி நோட்டட் இஸ் தட் ஒன்லி 2 ரிசல்ட் ஹேஸ் பீன் ரிட்டன். 2 ரிசல்ட் மட்டும் நமக்கு கொடுத்துருக்குது. This is because of we have only having 2 gender type, male and female. 2 டைப் தான் இருக்குது. ஓகேங்களா, மேல் இருக்குது, ஃபீமேல் இருக்குது. The group by classes grouped all the male student together and return only a single row for it. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த குரூப் பை யூஸ் பண்ணுறப்ப ஒன்லி மேல் ஸ்டூடெண்ட் மட்டும் தனியாக பிரிக்கிறப்ப ஒரு சிங்கிள்
ரோ மட்டும் நமக்கு தனியாக கொடுக்கும், எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா. இட் டிட் த சேம் வித் எஃப் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி எப்படி மேல் ஸ்டூடெண்ட் பிரிச்சுமோ அதே மாதிரி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டையும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் இன் த ஸ்டூடெண்ட் டேபிள் த ஃபாலோயிங் கமாண்ட். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த மெயின் டேபிளில் இருந்து கவுண்ட் பண்ண போகிறோம், எத்தனை மேலு எத்தனை ஃபீமேல் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள், செலக்ட் ஜெண்டர் கவுண்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் குரூப் பை ஜெண்டர். ஓகேங்களா. கவுண்ட் ஸ்டார் அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணி கொடுக்கும், எதுலேருந்து, ஜெண்டர் அப்படிங்கிற ஃபீல்டிலிருந்து. மேல் எத்தனை பேர் இருக்குன்னு 5 மெம்பர்ஸ், ஃபீமேல் எத்தனை பேர் இருக்குன்னு 3 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. த ஆஸ்ட்ரிக் இஸ் யூஸ்டு டு கவுண்ட் டு இன்க்ளூட் நல் வேல்யூஸ். ஸோ நம்ம வேல்யூவே கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேல்யூ எடுத்துருக்கோம், அந்த வேல்யூவும் சேர்த்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிங்க, நல் வேல்யூவோட நமக்கு ரிட்டர்ன் பண்ணும், கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ கவுண்ட் வேல்யூ இந்த இடத்துல இன்க்ளூடட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, த குரூப் பை அப்ளைஸ் டு அக்ரிகேட் function independently to a series of group that are defined by having a field value common. ஓகேங்களா. ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த குரூப் வேல்யூ அப்படிங்கிறது என்னது, காமன் வேல்யூ. த அவுட்புட் ஆஃப் த above select statement gives a count number of females and மேல் ஸ்டூடெண்ட் அப்படின்றாங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணி இது கொடுத்துருச்சு, எத்தனை மேல் ஸ்டூடெண்ட் இருக்கிறான் எத்தனை ஃபீமேல் ஸ்டூடெண்ட் இருக்கிறான் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குது. ஓகேங்களா. ஸோ அதே ப்ரொசீஜர் மாதிரியே தான் இந்த ஹேவிங் கிளாஸஸும். இந்த ஹேவிங் கிளாஸஸ் கேன் பி யூஸ்டு டு அலாங் வித் குரூப் பை கிளாஸஸ். த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் டு பிளேஸ் கண்டிஷன். நம்ம சம் கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா. இங்கே எதுவுமே கண்டிஷன் கிடையாது, நமக்கு என்ன பண்ணணும், எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் அப்படிங்கிறது தான் நமக்கு கவுண்ட் பண்ணி சொல்லிச்சு. பட் இங்கே நம்ம ஒரு கண்டிஷனோட கொடுக்க போகிறோம். அந்த குரூப் ஆர் இன்க்ளூட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆன் தம். ஃபார் எக்ஸாம்பிள், கவுண்ட் த நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் பிலாங்கிங் டு சென்னை. ஓகேங்களா. கண்டிஷன் வந்துருச்சா கண்ணே, சென்னை அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது இந்த இடத்துல கண்டிஷன். எத்தனை பேர் எத்தனை ஃபீமேல் ஸ்டூடெண்ட் சென்னையிலேருந்து வரான், எத்தனை மேல் ஸ்டூடெண்ட் சென்னையிலேருந்து வரான் அப்படிங்கிறத இந்த இடத்துல கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ பார்த்துடலாமா. ஸோ செலக்ட் ஜெண்டர் கவுண்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் குரூப் 5 ஜெண்டர் ஹேவிங் பிளேஸ் சென்னை. சென்னையிலேருந்து எத்தனை பேர் வரான் அப்படிங்கிறது. அப்போ மேல் அப்படிங்கிறவன் 2 பேர் வரான், ஃபீமேல் அப்படிங்கிறவங்க 2 பேர் வராங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிருக்கணும், ஹேவிங் கிளாஸஸ். ஓகேங்களா. ஸோ குரூப் பையும் ஹேவிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். என்ன ரீசன், என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, குரூப் பை அப்படிங்கிறது மேல் எத்தனை பேர் ஃபீமேல் எத்தனை பேர்னு கொண்டு வரோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணுறோம். இந்த வேர் கண்டிஷன், இந்த ஹேவிங் கண்டிஷனில் கிளாஸஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் சம் கண்டிஷன் கொடுக்குறோம், எத்தனை பேர் சென்னையிலேருந்து வரான், எத்தனை பேர் பெங்களூர்லேருந்து வரான், மேல் எத்தனை பேர் வரான், ஃபீமேல் எத்தனை பேர் வரான் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இதுதான் இந்த ஹேவிங் கிளாஸஸுக்கும் குரூப் பை கிளாஸஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, புரிஞ்சிச்சிங்களா கண்ணே. ஸோ இதுவரையிலும் பார்த்தது என்ன அப்படின்னா, மொத்தம் எத்தனை பார்த்துருக்குறோம், 8 பார்த்துருக்குறோம். இந்த 8மே நல்லா புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா. டிக்யூஎல் கமாண்ட்ஸோட செலக்ட் கமாண்ட் அப்படிங்கிறது டாப்பிக்கிலிருந்து பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், டிஸ்னிட் கீவேர்ட், ஆல் கீவேர்ட், பெட்வீன் அண்ட் நாட் பெட்வீன் கீவேர்ட், இன் கீவேர்ட், ஆர்டர் பை கிளாஸஸ், வேர் கிளாஸஸ், குரூப் பை கிளாஸஸ், லாஸ்ட்டாக பார்த்தது ஹேவிங் கிளாஸஸ். மொத்தம் 8 கிளாஸஸ் பற்றி பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. சொல்லது புரிஞ்சிச்சா கண்ணே. ரைட், லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎல் கமெண்ட்ஸ். ஓகேங்களா. டிசிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேங்களா. டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கமிட் கமாண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். த கமிட் கமாண்ட் இஸ் யூஸ்டு டு பர்மனெண்ட்லி சேவ் எனி டிரான்சாக்ஷன் டு த டேட்டா பேஸ் அப்படின்றான். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேபிள், ஒரிஜினல் டேபிள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகேங்களா. அது பர்மனெண்ட்டாக என்ன இருக்கும், ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன டெலீட் பண்ணுறோம், என்ன மாடிஃபை பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. when any DML commands like insert, update, delete commands are used to the changes, maybe these commands are not permanent. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், பட் அது பர்மனெண்ட்டாக கிடையாது. ஓகேங்களா. அதுதான் இந்த இடத்துல நம்ம முன்னாடி டாப்பிக்லே பார்த்துருக்கோம்.
ஓகேங்களா. முன்னாடி டாப்பிக்கில் என்ன பார்த்துருப்போம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பேஜ் நம்பரோட சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அங்கேருந்து நம்ம இங்கே பின்னாடி பார்ப்போம் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. பேஜ் நம்பர் 216 இருக்குது, 216. ஓகேங்களா. த டேபிள் வில் பி எம்டி நவ் த குட் பி டெஸ்ட்ராய்டு யூஸிங் ட்ராப் கமாண்ட் அப்படின்றாங்க. டிஸ்கஸ்டு இன் த செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இங்கே பார்க்க போகிறோம், இதில் தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா. சொல்லது புரிஞ்சிச்சா கண்ணே? ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎம்எல் கமாண்டில் அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்தது இட் இஸ் மார்க்டு பர்மனன்ட் ஒன்லி ஆஃப்டர் த கமிட் கமாண்ட் இஸ் கிவன் ஃப்ரம் எஸ்கியூஎல் ப்ராமட். ஓகேங்களா. நம்ம மாற்றுறோமோ அது என்ன பண்ணும், எஸ்கியூஎல் கமாண்ட் ப்ராமட்டுக்கு அனுப்பிச்சிடும். ஒன்ஸ் கமிட் கமாண்ட் இஸ் கிவன் த சேஞ்சஸ் மேட் கேனாட் பி ரோல்டு பேக். அப்போ நம்ம என்ன பண்ணால் அது நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது மாறாது. ஓகேங்களா. கமிட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கமிட் கமாண்ட் எப்படி கொடுத்துருக்கணும், கமிட் அப்படிங்கிறது வேர்டு கொடுத்துருப்போம். ஓகேங்களா. அது கொடுத்துட்டு என்ன பண்ண முடியாது, நம்ம ஒரிஜினல் டேபிளில் எந்த விதமான அஃபெக்ட்டுமே ஆகாது. அதை தான் என்ன சொல்கிறோம், கமிட். ஓகேங்களா. ரோல் பேக் கமாண்ட். இந்த ரோல் பேக் கமாண்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோல் பேக் கமாண்ட் ரீஸ்டோர் த டேட்டா பேஸ் டு த லாஸ்ட் கமிட்டட் ஸ்டேட். நம்ம கடைசியாக என்ன பண்ணணும், ஒரு டேபிள் எடுத்து அதில் கடைசியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இட் இஸ் யூஸ்டு டு சேவ் பாயிண்ட் கமாண்ட். என்னது எதுக்கு கொண்டு போகிறோம், அடுத்தது சேவ் பாயிண்ட் கமாண்டுக்கு ஜம்ப் ஆகிறோம். ஜம்ப் டு பர்டிகுலர் சேவ் பாயிண்ட் லொக்கேஷன். நாம் இப்போ கடைசியாக மாடிஃபை பண்ணின டேபிள் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. த சின்டாக்ஸ் ஃபார் த ரோல் பேக் கமாண்ட் என்னது, ரோல் பேக் டு சேவ் பாயிண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருப்போம். ஓகேங்களா. லாஸ்ட்டாக பார்க்குறது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பாயிண்ட் கமாண்ட். இந்த சேவ் பாயிண்ட் கமாண்டோட வேலை என்ன அப்படின்னா, யூஸ்டு டு டெம்பரவரிலி சேவ் எ டிரான்சாக்ஷன் ஸோ தட் யூ கேன் ரோல் பேக் டு த பாயிண்ட் whenever required. நாம் என்ன கடைசியாக ஸ்டோர் பண்ணுறோம், அந்த ஸ்டோர் பண்ணுறது எங்கே டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிருக்குது, டிரான்சாக்ஷன் என்னென்ன டிரான்சாக்ஷன் நம்ம மாற்றிருக்கிறோம் அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குது அப்படின்ட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ரெக்வயர்ட் கொடுக்குறோம். இட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் அவர் டேபிள் கேன் பி சேவ்டு அட் எனி டைம் யூஸிங் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் த ரோல் பேக் டு த ஸ்டேட் கேன் பி டன் யூஸிங் ரோல் பேக் கமாண்ட். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. நம்ம ஆட்டோ சேவ் அப்படின்னு ஒன்று போட்டு வச்சுருப்போம். அப்போ அந்த ஆட்டோ சேவோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம டைப் பண்ணிக்கிட்டு இருக்க அது என்ன பண்ணோம், ஒரு பர்டிகுலர் டைம் வரல அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே இருக்கும், ஆட்டோ சேவ்டு. ஓகேங்களா. அது மாதிரி தான் இந்த சேவ் பாயிண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஓகேங்களா. சொல்லுறது புரியுதுங்களா. இந்த சேவ் பாயிண்ட் கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பாயிண்ட் நேம் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்கள், கம்மிட்டு சேவ் பாயிண்ட் ரோல் பேக் ஸ்டூடெண்ட் ஆஃப் த டேபிள் ஹேவிங். இந்த மூணுமே இது ஒரிஜினல் டேபிள். ஓகேங்களா. இதில் பாருங்கள், இன்செர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூ 107 அப்படிங்கிற ஒரு ரோல் நம்பர் அட்மிஷன் நம்பரை கொடுத்து ஸ்டூடெண்டோட பேர், ஜெண்டர், ஏஜ், பிளேஸு கமிட் கொடுக்குறோம், கொண்டுட்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம். பாருங்கள் ஸ்டோர் ஆகிடுச்சு, கடைசியாக ஸ்டோர் ஆகிருக்கா, இந்த டேபிள் பாருங்கள் கடைசியாக ஸ்டோர் ஆகிருக்கா கண்ணே, ஸ்டோர் ஆகிடுச்சு. இன்டூ அப்படிங்கிறது இன்செர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பாருங்கள், அப்டேட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், ஒரு அப்டேட் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா. செட்டு நேம், ஒரு நேம் செட் பண்ணுறோம். மினி வேர் அட்மிஷன் நம்பர் 105 சேவ் பாயிண்ட் ஏ. மினி அப்படிங்கிறது 105 கொண்டுட்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம். ஆல்ரெடி 105 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா. இப்போ அந்த ரேவதி அப்படிங்கிற நேமை என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா. 105 அப்போ என்ன வந்துருச்சு, ரேவதின்னு போயிட்டு மினி அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிடுச்சா. இது ஒரு டேபிள். அடுத்தது பாருங்கள், இன்செர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூ 106 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஓகேங்களா. 106 F19 டெல்லி. ஓகேங்களா. இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து என்ன ஆகலை, அப்டேட் ஆகலை. சேவ் பாயிண்ட் பி, சேவ் பாயிண்ட் ஏ, சேவ் பாயிண்ட் பி ஃபஸ்ட்டு டேபிள். ஓகேங்களா. இது வந்து சேவ் பாயிண்ட் ஏ ஃபஸ்ட்டு டேபிள். அடுத்தது இந்த இடத்துல இருக்கக்கூடியது ரெண்டாவது டேபிள், சேவ் பாயிண்ட் பி. ஓகேங்களா. நல்லா புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா கண்ணே. இந்த இடத்துல பாருங்கள், இந்த வேல்யூ 106ன்னு கொடுத்துருக்கான். ஆல்ரெடி நம்ம 106 இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ 106 கிடையாது, 108 தான் அட்மிஷன் நம்பர். இந்த இடத்துல பாருங்கள் மாற்றி இருக்குது. ஓகேங்களா. அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. 108 அப்படிங்கிறது அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. திரும்பி ரோல் பேக் டு ஏ.
என்ன பண்ணுறோம், திரும்பி பேக் வரோம். எந்த டேபிளுக்கு, ஏ டேபிளுக்கு, ஏ அப்படிங்கிற டேபிளுக்கு வரோம். இந்த இடத்துல வந்துருக்குறோமா, திரும்பியும் பழசு வந்துருச்சா. இப்போ இந்த 108 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வரலும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, இதோட இது முடிஞ்சிச்சு கண்ணே. இது வரலும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிசிஎல் கமாண்டில் கமிட்டு, ரோல் பேக்கு, சேவ் பாயிண்ட் பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். எப்படிலாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது. இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பாயிண்ட் டு ரிமைண்டர் நல்லா படிச்சிங்க. இதிலிருந்தும் நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு கேட்கலாம். ஓகேங்களா. சொல்லது புரியுதுங்களா. ஸோ இது மறந்துடாதீங்க. ஓகேங்களா. இதே தான் இந்த இடத்துல இருக்குது. இதுதான் பாயிண்ட் டு ரிமைண்டர். அகைன் இந்த இடத்துல ரிப்பீட் ஆகுது, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இந்த லெசன் இந்த வீடியோவோட நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. லெசன் 12 என்னது, ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ். ஓகேங்களா. இது வரலும் நம்ம 12 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நல்லா படிங்க. எல்லாத்துக்கும் நல்ல நோக்கம் இருக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட நோக்கம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். ஓகே, தேங்க்யூ கண்ணு. தேங்க்யூ வெரி மச்.